நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். வாக்கு எண்ணிக்கையின் போது அரசு ஊழியர்கள் வேட்பாளர்களின் முகவர்களாக செயல்படக்கூடாது என்று மாவட்ட தேர்தல் அதிகாரி ராகேஷ் சந்திரா எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரி ராகேஷ் சந்திரா கூறுகையில், வாக்கு எண்ணிக்கையை பார்வையிட விரும்பும் முகவர்கள் பற்றிய விவரங்களை வேட்பாளர்கள் வரும் மே 10ஆம் தேதிக்குள் சம்பந்தப்பட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் புகைப்படத்துடன் கூடிய முகவர்கள் பட்டியலை சமர்ப்பித்து அடையாள அட்டையை பெற்றுக் கொள்ள வேண்டும். அந்த அடையாள அட்டையை காண்பித்த பின்னரே முகவர்கள் மையத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள். மேலும் அவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் வாக்கு எண்ணும் அறையை விட்டு வாக்கு எண்ணிக்கையின் போது வெளிவரக்கூடாது. மேலும் முகவர்கள் செல்போன் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும், வாக்கு எண்ணும் மையத்திற்குள் புகைப்பிடித்தல், மது, புகையிலை பயன்படுத்துதல் போன்றவற்றிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு ஊழியர்கள் யாரும் முகவர்களாக செயல்படக்கூடாது. மீறுபவர்கள் மீது தேர்தல் நன்னடத்தை நெறிமுறைகளின்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், வேட்பாளர்கள் மற்றும் முகவர்கள் வாக்கு எண்ணிக்கையை அமைதியான முறையில் நடத்திட ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக கூறினார். புதுவை பல்கலைக்கழகத்தில் கல்வியாளர் உயர் பயிற்சி கல்லூரி சார்பில் அகில இந்திய கல்வியாளர்கள் இயக்குநர்கள் கூட்டம் நடைபெற்றது. புதுவை பல்கலைக்கழக கல்வியாளர் உயர் பயிற்சி கல்லூரி சார்பில் அகில இந்திய கல்வியாளர்கள் இயக்குநர்கள் கூட்டம் நடைபெற்றது. விழாவில் பல்கலைக்கழக துணைவேந்தர் தரீன் வரவேற்று பேசினார். கூட்டத்தினை பல்கலைக்கழக நிதிக்குழு தலைவர் பேராசிரியர் வேதபிரகாஷ் துவக்கி வைத்தார். கூட்டத்தில் விழாமலரை UGC செயலர் கக்ஷ்மி வெளியிட்டார். இதில் இந்தியாவின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் மொத்தம் 66 இயக்குநர்கள், வல்லுநர்கள் பங்கேற்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். புதுவையில் பயன்படுத்தப்படும் பழைய வாகனங்களிலிருந்து வெளியேறும் புகையால் மக்களுக்கு நோய் பாதிக்கும் அபாயம் உள்ளது. புதுச்சேரியில் அனைத்து வகையான வாகனங்களின் பயன்பாடு அதிகரித்துக் கொண்டு வருகிறது. மேலும் ஒரு நாளைக்கு 250 வாகனங்கள் சராசரியாக புதியதாக பதிவு செய்யப்படுகிறது. இந்த வாகனங்களில் இருந்து குறைவான புகை வெளியேறுவதால் பாதிப்பு அதிகமில்லை. ஆனால் 10 ஆண்டுக்கும் மேலாக முறையான பராமரிப்பில்லாமல் பயன்படுத்தப்படும் வாகனங்களால் தான் அதிகமான புகை வெளியேறி இதனால் நோய் பாதிப்பு ஏற்படுகிறது. இதில் குறிப்பாக ஆட்டோ, டெம்போ போன்ற வாகனங்களின் பயன்பாடு அதிக அளவில் உள்ளது. இதன் மூலம் சாலையில் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் பாதிக்கப்படுகின்றனர். மேலும் இந்த புகை மூலம் சுவாச கோளாறு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு மக்கள் ஆளாகிறார்கள். எனவே அரசு சாலையில் இயக்கப்படும் அனைத்து வாகனங்களுக்கும் புகை அளவு பரிசோதனை செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் எதிர்பார்க்கிறார்கள். புதுவை அரசு அச்சக ஊழியர்கள் உரிமை சங்கத்தின் 8ஆம் ஆண்டு பொதுப் பேரவை கூட்டம் அச்சக ஆய்வறையில் நடைபெற்றது. புதுவை அரசு அச்சக ஆய்வறையில் அச்சக ஊழியர்கள் உரிமை சங்கத்தின் 8ஆம் ஆண்டு பொதுப்பேரவை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சங்க தலைவர் சீனு தமிழ்மணி தலைமை தாங்கிட செயல் தலைவர் நவநீத கண்ணன் வரவேற்று பேசினார். கூட்டத்தில் சங்கத்தின் புதிய நிர்வாகிகளை கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் சேஷாசலம் அறிமுகப்படுத்தி சிறப்புரையாற்றினார். மற்றும் விருப்ப ஓய்வில் செல்லும் ராதாகிருஷ்ணனை வாழ்த்தி நினைவு பரிசினை வழங்கினார். பின்னர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் மனோகரன் பொதுக்குழு தீர்மானங்களை வாசித்தார். கூட்டத்தில் பேக்கர் மஸ்தூராக பணிபுரியும் ஊழியர்கள் உட்பட ஹட்ஹாக் நிலையில் உள்ள ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஆப்செட் பிரிவில் சூப்பர்வைசர் பதவிகளை உருவாக்கி வழங்க வேண்டும் என்பது போன்ற பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நிறைவாக சங்க செயலாளர் மோகன் நன்றி கூறினார். செயற்கை மூளையை உருவாக்கும் முயற்சி வெற்றி பாதையில் செல்கிறது. இதனால் மூளை செயல்பாட்டில் குறைபாடு உள்ளவர்களின் பிரச்சினை தீரும் என்று தெரிகிறது. அமெரிக்காவில் உள்ள சதர்ன் கலிபோர்னியா பல்கலைக்கழக பேராசிரியர் அலைஸ் பார்க்கர், சோங்கு ஜோ ஆகியோர் தலைமையிலான குழு செயற்கை மூளையை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. மூளை நரம்பிலிருந்து மற்ற நரம்புகளுக்கும் மூளை செல்லுக்கும் மின் சமிக்ஞைகளையும் ரசாயன சமிக்ஞைகளையும் எடுத்து செல்லும் பொழுது சந்திப்பு மையமாக செயல்படும் ஸ்னாப்சே என்ற சர்க்கியூட் அமைப்பை இந்த விஞ்ஞானிகள் குழு செயற்கையாக உருவாக்கியுள்ளது. இந்த வெற்றி மூளையை இன்னும் 10 ஆண்டுகளில் உருவாக்கிட முடியும் என்ற நம்பிக்கையை இந்த குழு ஏற்படுத்தியுள்ளது. மேலும் நானோ தொழில்நுட்பம் மூலம் இந்த செயற்கை மூளைக்கான ஸ்னாப்சேயை உருவாக்கியுள்ளனர். இது மூளை செயல்பாட்டில் குறைபாடு உள்ளவர்கள் பிரச்சனையை தீர்க்கும் என்று தெரிகிறது. புதுவை முதலியார்பேட்டை ஸ்ரீ வன்னிய பெருமாள் ஆலயத்தின் பிரம்மோற்சவத்தில் அலர்மேல் மங்கை சமேத ஸ்ரீனிவாச பெருமாளின் யானை வாகன வீதியுலா நடைபெற்றது. புதுவை முதலியார்பேட்டை ஸ்ரீ வன்னிய பெருமாள் ஆலயத்தில் கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றப்பட்டு பிரம்மோற்சவம் நடைபெற்று வருகிறது. அதன் முக்கிய நிகழ்வாக
ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு யானை வாகனத்தில் வீதி உலா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனமும் அஷ்டலட்சுமி ஹோமமும் நடைபெற்றது. பின்னர் மகா தீபாராதனையும் சிறப்பு அலங்காரமும் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமானின் யானை வாகன வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை அறங்காவல் குழுவினர், விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். ரவீந்திரநாத் தாகூரின் 150வது பிறந்த நாளை முன்னிட்டு புதிய 5 ரூபாய் நாணயத்தை ரிசர்வ் வங்கி வெளியிடுகிறது. ரவீந்திரநாத் தாகூரின் 150வது பிறந்த நாளை முன்னிட்டு புதிய 5 ரூபாய் நாணயத்தை வெளியிடப் போவதாக ரிசர்வ் வங்கியின் பத்திரிகை தகவல் அலுவலகம் செய்தி வெளியிட்டுள்ளது. புதியதாக வெளியிடப்படவுள்ள நாணயத்தின் முன்புறத்தில் அசோகா தூணின் சிங்கமுகமும் மையப்பகுதியில் சிங்கமுகத்தின் கீழே மதிப்பு இலக்கம் 5 என சர்வதேச எண் அளவில் பொறிக்கப்பட்டிருக்கும். மற்றும் நாணயத்தின் பின்புறம் ரவீந்திரநாத் தாகூர் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும். மேலும் அவரது 150வது பிறந்த நாளை குறிக்கும் வகையில் 1861, 2011 என குறிக்கப்பட்டிருக்கும் என்று அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கழிவுநீர் உட்கோட்டத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு சானிட்டரி கேர் அலவன்ஸ் வழங்க வேண்டும் என்று பொதுப்பணித்துறை நிர்வாக மற்றும் தொழில்நுட்ப ஊழியர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. புதுவை பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டத்தின் உட்கோட்டமாக கழிவுநீர் உட்கோட்டம் உள்ளது. இந்த கழிவுநீர் உட்கோட்டத்தில் புதுவை நகர்ப்புறங்களில் வெளியேற்றப்படும் மனித கழிவுகளை அகற்றும் பணியையும் அக்கழிவுகளை சுத்திகரித்து அதன் நீர் லாஸ்பேட்டையில் 120 ஏக்கரில் அமைந்திருக்கும் அரசு பண்ணையில் பாசனத்திற்கும் திடக்கழிவுகள் உரமாக்கும் பணியும் நடந்து வருகிறது. இவர்கள் காற்று மாசுபட்ட இடங்களிலும் கழிவுநீரில் இறங்கி பணி செய்வதாலும் தினக்கூலி ஊழியர்களில் சிலர் தோல் நோய் மற்றும் பிற நோய்களால் பாதிக்கப்பட்டு இறந்தும் உள்ளனர். இவ்வாறு ஆபத்தான பணிகளை செய்யும் தினக்கூலி ஊழியர்களுக்கு நிரந்தர பதவி ஊழியர்களுக்கு வழங்குவது போல் தினக்கூலி ஊழியர்களுக்கும் சானிட்டரி அலவன்ஸ் வழங்க வேண்டியது அவசியமானதும் நியாயமானதுமாகும். எனவே அவர்களுக்கு சானிட்டரி அலவன்ஸ் வழங்க பொதுப்பணித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுப்பணித்துறை நிர்வாகம் மற்றும் தொழில்நுட்ப ஊழியர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. உலகின் கடைசி டைப்ரைட்டிங் தொழிற்சாலையான மும்பை கோத்ரேஜ் அண்ட் பாய்ஸ் நிறுவனம் தனது தயாரிப்பு மையத்தை மூடியது. உலகம் முழுவதும் ஒரு காலத்தில் அலுவலகம் மற்றும் வீடுகளில் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்ட டைப்ரைட்டிங் மிஷினின் உபயோகம் கணினி வருகையால் மிகவும் குறைந்தது. இதனால் மேற்கத்திய நாடுகளில் 10 ஆண்டுகளுக்கு முன்பே டைப்ரைட்டிங் மிஷினின் உபயோகம் மறைந்து போனது. ஆனால் தற்பொழுது இந்தியாவிலும் அண்மை காலமாக தட்டச்சு பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை மிகவும் குறைந்தது. மேலும் கணினியின் ஆதிக்கம் மேலோங்கிவிட்டது. இதையடுத்து தட்டச்சு தயாரிப்பு தொழிற்சாலைகள் பல மூடப்பட்டன. ஆனாலும் கோத்ரேஜ் அண்ட் பாய்ஸ் தொடர்ந்து தட்டச்சுகளை தயாரித்து வந்தது. உலகின் கடைசி தட்டச்சு தொழிற்சாலையாக திகழ்ந்த இந்த நிறுவனம் தற்பொழுது வேறு வழியில்லாமல் தனது தயாரிப்பு மையத்தை மூடியது. புதுவை நகர பகுதிக்கு மின் விநியோகம் சுழற்சி முறையில் வழங்கப்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. புதுவை நகர பகுதிக்கு மின் விநியோகம் செய்யும் உயர் மின்னழுத்த புதைவடம் பழுதடைந்துள்ளதால் சீரமைக்கும் பணி நிறைவு பெறும் வரை நகர பகுதிகளுக்கு மின் விநியோகம் சுழற்சி முறையில் வழங்கப்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. மேலும் மின்துறையுடன் பொதுமக்கள் ஒத்துழைப்பு தரும்படியும் கேட்டுக் கொண்டுள்ளது. கடற்கரை காந்தி திடலில் பொதுப்பணித்துறை சிறப்பு கோட்டத்தின் கீழ் கடைகள் கட்டும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது. கடற்கரை காந்தி திடலில் கடைகள் கட்டும் பணி வேகமாக நடந்து வருகிறது. புதுச்சேரியில் சுற்றுலா வளர்ச்சிக்காக காண்போரை கவரும் வகையில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் கடற்கரை சாலையை அழகுபடுத்தும் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. அதன்படி அழகுபடுத்தும் திட்டத்தின் ஒரு பகுதியாக கடற்கரை காந்தி திடலில் பொதுப்பணித்துறை சிறப்பு கோட்டத்தின் கீழ் 2,93 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 54 கடைகள் கட்டும் பணி துரிதமாக நடந்து வருகிறது. இந்த கடைகள் திறக்கப்படுவதால் சுற்றுலா வரும் பயணிகள் தாங்கள் விரும்பும் பொருட்களை எங்கும் அலையாமல் ஒரே இடத்தில் வாங்கிக் கொள்ளுமாறு அனைத்து பொருட்களும் விற்பனை செய்வது போல் அமைக்கப்படும். மேலும் வருங்காலத்தில் இந்த கடைகள் ஒரு வணிக வளாகமாக திகழும் என்பதில் ஐயமில்லை. சிவப்பு மிளகாயை குறைத்தால் உடல் எடை குறைந்து பருமனான உடல் மெலியும் என்று இங்கிலாந்து ஆய்வில் தெரியவந்துள்ளது. இங்கிலாந்து நாட்டில் நடத்தப்பட்ட விரிவான ஆய்வில் சிவப்பு மிளகாய் தூளை குறைவாக சேர்த்துக் கொண்டால்
பசி குறைந்து அதனால் உணவின் அளவு குறைத்து உடல் பருமன் மெலியும் என கண்டறியப்பட்டுள்ளது. பொதுவாக உடல் சூட்டை மிளகாய்த்தூள் அதிகரித்து அதிக கலோரிகளை இழக்க செய்வதால் அதிக பசி ஏற்படும். இதை மிளகாயின் கேப்சைசின் என்ற பொருள் செய்கிறது. அதற்கேற்ப உணவின் அளவு அதிகரித்தோ அல்லது சாப்பிடும் நேரம் இடைவெளி குறைந்தோ உடல் பருமனில் கொண்டு சேர்க்கும். எனவே மிளகாய் தூளின் அளவு குறைவாக இருந்தால் பசி குறையும். அத்துடன் உடற்பயிற்சி, ஆரோக்கிய உணவு முறை இவற்றின் மூலம் உடல் பருமனை குறைக்க முடியும் என்று லண்டனில் ஆய்வு செய்த விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இதோடு செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.